Hi friends, welcome to Meena's Samayal. Meena's Quick Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹெல்த்தியான சூப், கேரட் கொரியாண்டர் சூப். பொதுவா பிள்ளைங்க கேரட், பீன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சுட்டு plain ரைஸோ இல்ல டிஃபனோ whatever it is அது சாப்பிடுவாங்க. ஆனா வெஜிடபிள்ஸ் சாப்பிடவே மாட்டாங்க. அந்த மாதிரி வேண்டாம் அப்படினு சொல்றவங்க இன்னுமே கொடுங்க நான் சாப்பிடுறேன் அப்படினு சொல்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கிறதையும் தாண்டி ரொம்ப ஹெல்த்தியான சூப்புங்க. கேரட் கண்ணுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, பீட்டா கேரோட்டின் இருக்கிறதுனால எல்லா ஹோல் சிஸ்டம்க்கே ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி கொத்தமல்லி நான் ஃப்ளேவர் போட்ட காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி போடும்போது ஹாப்பியாக அப்படியே எடுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுருவாங்க. இதில் அந்த எசன்ஸ் இறங்கி நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான கேரட் கொரியாண்டர் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கேரட் கொரியாண்டர் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: கேரட் 2 கேரட் நான் தோல் நீக்கி இந்த மாதிரி சின்ன ரவுண்டல்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் தோல் நீக்கி க்யூப்ஸாக கட் பண்ணி வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கருத்து போயிடும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃப்லி சாப்டு, பிகாஸ் எனவே நம்ம அரைக்க போகிறோம். ஒரு சின்ன ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 1/2 இன்ச் ஜிஞ்சர் சின்ன துண்டு போதும், ஏன்னா ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும். அதுக்கப்புறமா ஒரு 4 பல்லு பூண்டு சின்ன பல்லாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர், கொஞ்சம் ஒயிட் பெப்பர் பவுடர், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் டு 3/4 டீஸ்பூன் அவங்கவுங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு சால்ட்டு. ஸோ அவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போது கேரட் கொரியாண்டர் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதுக்கு அப்புறமா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதுக்கு அப்புறமா பூண்டு, இஞ்சி, அடுத்து வெங்காயம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா கேரட் சேர்த்துக்கிறேன். அதோட இந்த உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்குற காரணம் கார்ன்ஃப்ளவர் அவாய்ட் பண்ணலாம். இதில் நேச்சுரலாகவே ஸ்டார்ச் இருக்குது அப்படிங்கிறதுனால வால்யூம் கொடுக்கும். பொதுவாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுற ரீசன் கொஞ்சம் வால்யூம் கொடுக்கறதுக்காக, திக்னஸ் கொடுக்கறதுக்காக. நம்ம நேச்சுரலாக பொட்டேட்டோ சேர்க்கும் போது ஒரு வெஜிடபிள் சேர்த்த மாதிரியும் ஆச்சு, கார்ன்ஃப்ளவரை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனும் ஆச்சு. 2 நிமிஷம் அந்த சூடு படுறதுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பாதி நான் குக் பண்ணும்போதே சேர்த்துக்க போகிறேன். ஸோ தட் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்படிங்கிறதுக்காக. நீங்கள் கலர் மாறிடுமோ, ஆரஞ்சு கலரில் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷிங்க்கு மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சாப்ட் கொரியாண்டர் சேர்க்குற பதிலாக கொத்தமல்லியோடைய காம்பு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் முத்தலான காம்பு நம்ம டிஸ்கார்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி காம்பை வேஸ்ட் பண்ணாமல், அதாவது தூசு மண் இல்லாதபடி நல்லபடியாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த காம்பை இதில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வேணால் இந்த சூப்பை நம்ம கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஆல்சோ அ குட் ஆப்ஷன். இப்போ நல்ல சூடு பட்டாச்சு வெஜிடபிள். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி விடுங்க போதும். இது இப்போ நல்ல கொதி வரட்டும். இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் வச்சிடலாம். 3 விசில் வரட்டும். மூணு விசில் வந்தாச்சு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குக்கர் விசில் அடங்கியாச்சு. பாருங்க, பியூட்டிஃபுல்லாக வெந்திருக்கு. ஸோ இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வாட்டர் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அரைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல ரூம் டெம்பரேச்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேரட் மிக்சர் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக க்ரீமியாக இருக்குது. ஸோ இதோட தண்ணி கூட நம்ம வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை, சூப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பல்ப்பை இந்த பேனுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம்.
ஸோ இந்த குக் பண்ண வாட்டரை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டாக்கில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஸோ வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இது நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சிட்டோம் இல்லைங்களா. சில பேருக்கு வந்து வாய்க்கு வந்து ஏதாவது ஒரு கடி படணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், வெறும் கேரட் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் அண்ட் பூண்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு பட்டரில் வந்து ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த குக் பல்ப்பை வந்து இதில் சேர்த்துக்காங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட், தேவையான அளவு பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் வந்து கொஞ்சம் குறைவலாகவே சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது அவங்கவுங்களுக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கொதி வந்ததுக்கு அப்புறமா அணைச்சிடலாம். சூப் வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம குக்கரில் இருந்த தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு வேளை ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ரெகுலர் வாட்டர் கூட சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கொதிக்க விடலாம். ஸோ இப்போ இது கொதி வந்தாச்சு, போதும். ஸ்டவ் சிம்மர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கார்னிஷ் பண்ணிடலாம். ஸோ அங்கங்கே ஃப்ளோட்டாக இருக்கும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்டியாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ our carrot coriander soup is ready. ஸோ கேரட் அண்ட் கோரியாண்டர் சூப் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. முக்கியமாக இந்த மாதிரி மழை காலத்தில் சுட சுட சூப் சாப்பிட்டுட்டு டின்னருடைய குவான்டிட்டியை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னா உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான ஆப்ஷனுங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான சூப் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.